இந்த நேரு அறிக்கை, இது 1928 நேரு அறிக்கை. இது எதற்கான மாற்று அப்படின்னு கேட்டால், சைமன் குழு இந்தியாவுக்கு வந்தது இல்லைங்களா, இந்திய அரசியல் சாசனத்தை பற்றி அதை எடுக்கிறதுக்கு. இந்த சைமன் குழு அதுக்கு மாற்றாக தான் இந்தியாவுக்கு அரசியல் சாசனம் உருவாக்குவதை குறிக்கோளாக கொண்டு இந்த நேரு அறிக்கை தயாரிக்கப்பட்டது. இங்கே 1928 அனைத்து கட்சி மாநாடுன்னு சொல்லிட்டு நடைபெற்றது. அந்த கொள்கைகளினுடைய அடிப்படையில் தான் அரசியல் சாசன வரைவுக்காக ஒரு திட்டம் வகுக்க மோதிலால் நேரு, இதான் முக்கியம், மோதிலால் நேரு தலைமையில் கமிட்டி அமைக்கப்பட்டது. இந்த மோதிலால் நேரு தலைமையில் இந்த கமிட்டி ஒரு அறிக்கை சப்மிட் பண்ணாங்க. அந்த அறிக்கை தான் நேரு அறிக்கைன்னு ஷார்ட்டாக அதை சொல்கிறாங்க. இதில் என்ன பரிந்துரைச்சிருக்காங்க அப்படின்னு பார்ப்போமா. முதல் பாயிண்ட் பாருங்கள், இந்தியாவுக்கு தன்னாட்சி அந்தஸ்து, அதாவது டொமினியன் தகுதி கொடுக்கணும். இதை 1916 தன்னாட்சி இயக்கம் அன்னிபெசன்ட் அம்மையார் படிச்சிங்களா, அதில் நோக்கத்துலையும் இது இருக்கும், இங்கே நேரு அறிக்கையிலையும் இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்தது 2வது பாயிண்ட்டு, மத்திய சட்டப்பேரவை மற்றும் மாகாண சட்டப்பேரவைகளுக்கு ரெண்டுத்துக்குமே கூட்டு தொகுதிகளுடன் தேர்தல் நடத்தணும் அப்படிங்கிறது 2வதாக நேரு அறிக்கையில் சொல்கிறாங்க. 3வதாக இடஒதுக்கீடை பற்றி பேசுகிறாங்க. அதாவது என்னென்னா, மத்திய சட்டப்பேரவையாக இருக்கட்டும், அதேபோல் பாருங்கள், முஸ்லீம்கள் சிறுபான்மையினராக உள்ள மாகாண சட்டப்பேரவையில் முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும். அதே போல் இந்துக்களும் சில இடங்களில் சிறுபான்மையினராக இருப்பாங்கள்ல, குறிப்பாக சொல்லணும்னா அந்த வடமேற்கு எல்லை மாகாணத்தில், அப்போ இந்துக்களுக்கு அங்கே இடஒதுக்கீடு கொடுக்கணும். அப்போ இடஒதுக்கீடை பற்றி நேரு அறிக்கை பேசியிருக்கு. 4வதாக எடுத்துக்கிட்டால் பொது வாக்களிப்பு முறை, இது ரொம்ப முக்கியம். பொது வாக்களிப்பு முறையும் அடிப்படை உரிமைகளும் வழங்கப்படுவது, இதை பற்றியும் 4வதாக நேரு அறிக்கையில் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ மத்திய சட்டப்பேரவையில் இடஒதுக்கீடு வழங்குவது குறித்து ஜின்னா இருக்கார் இல்லையா, ஜின்னா சட்ட திருத்தத்தையே கொண்டு வரார். யாருன்னு கேட்பாங்க, மத்திய சட்டப்பேரவையில் இடஒதுக்கீடு வழங்குவது குறித்து யார் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஜின்னா, இது முக்கியம். அடுத்தது 1/3 முஸ்லீம்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். இதில் என்ன கோரிக்கை வைக்கிறாருன்னா, 1/3 முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கணுன்றதை அவர் கோரிக்கையாக வைக்கிறார். இவர் ஆதரிக்கிறார். யார் ஜின்னா சொல்கிறத ஆதரிக்கிறவர் யார் அப்படின்னா தேஜ் பகதூர் சாப்ரு அப்படிங்கிறவர். தேஜ் பகதூர் சாப்ரு ஜின்னா சொல்கிற அறிக்கையை அவர் ஆதரிக்கிறாருன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இது பெரும் மாற்றத்தை தருமா அப்படின்னு கேட்டால் தராது என்று அதையும் சொல்கிறார். இனிமேல் அந்த அனைத்து கட்சி மாநாடு இருக்கு இல்லையா, அனைத்து கட்சி மாநாட்டில் இவை அனைத்தும் என்ன ஆச்சு அப்படின்னா, இவங்க ஜின்னா சொல்கிற விஷயம் எல்லாமே இங்கே ஏற்றுக்கலை, தோல்வியில் தான் முடிஞ்சுது. பின்னாடி ஜின்னா என்ன பண்ணுறாருன்னா 14 அம்சங்கள் என்று ஒரு அழைக்கப்பட்ட ஒரு தீர்மானத்தை முன்மொழிகிறார். சரி, இதுதான் தோல்வியில் முடிஞ்சிச்சுன்னா அடுத்ததான் 14 அம்சங்கள் கொண்ட ஒரு தீர்மானத்தை முன்மொழிகிறாரு. இதுவும் பார்த்தீங்கன்னா கடைசியில் நிராகரிக்கப்பட்டு தான் இருந்தது. இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதராக பாராட்டப்பட்டவர் யாருன்னா ஜின்னான்னு சொல்லி நம்ம சொல்லணும்.